FDs எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புஷ்பா 2லேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் ஓவராலாக எப்படி இருக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான மேட்டு நம்ம சேனல் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் ஒரே ஃபேமிலி எல்லாம் அது FD ஃபேமிலி எல்லாம். சரி வாங்க FDC வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஏன் தெரியுமா புஷ்பா 2 டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அல்லு அர்ஜுனோடைய பர்த்டே டெடிகேட் பண்ணுறது மாதிரி தான் மூவி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க போல். ஸோ இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் போன வருஷமும் வந்து நடந்தது. அல்லு அர்ஜுனோடைய பர்த்டேக்கு டெடிகேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டே முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வேர் இஸ் புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த வீடியோ 3 நிமிஷங்க. அந்த 3 நிமிஷத்தில் ஸ்டோரி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா திருப்பதி ஜெயிலேருந்து தப்பிச்சதாகும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போலீஸ் கிட்டேருந்து 8 குண்டடி பாய்ஞ்சு வந்து போட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் எங்கே போனானே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எப்படிலாம் செலவு பண்ணார் அப்படின்றதெல்லாம் வந்து காமிச்சாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து காமிச்சிருப்பாங்க. எங்கடான்னு பார்த்தீங்கன்னா அந்த புலிகள் நடமாட்டத்தெல்லாம் கண்காணிக்குது ஒரு கேமரா வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸுக்கு வந்து கிடச்சிருக்கும், அது ப்ரெஸ்ஸுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா மாதம் வந்து முடிச்சிருப்பாங்க அந்த ஒரு வீடியோவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸ்டோரி ரிலேட்டடாக. பட் இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆன இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் பெருசாக வந்து காமிக்கல அப்படின்னு மொக்கையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க. இந்த டீசரு மாசாக தான் இருந்தது, பட் ஸ்டோரி ரிலேட்டடாக அந்த அளவுக்கு கொடுக்கல. மாசாக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம புஷ்பா பார்த்தீங்கன்னா திருநங்கை வேடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கட்டும், வேறு லெவலில் பண்ணியிருக்காருப்பா DSP அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ பார்ட் 2 வரப்போதே இதில் எப்படி பண்ண போகிறாங்க மியூசிக்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா தரமாக வந்து இருக்குது கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து பண்ணியிருக்கா அப்புறம் நம்ம DSP. ஸோ அந்தளவுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது புஷ்பா 1 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2021 வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 2024 வரப்போகுது. அது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் போது. என்ன தான் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் கேப் இருந்தாலுமே அந்த படத்தோடைய ஹைப் இன்னுமே குறையிலன்னு தான் நான் சொல்லுவேன். புஷ்பா 1க்கு எந்த அளவுக்கு ஹைப் இருந்ததோ அதை விட டபுள் மடங்காக பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த டீசர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருந்தது அந்த டீசர் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்குறப்ப. ஸோ கண்டிப்பாக புஷ்பா 2 வந்து வேறு லெவல் ஒர்த்தாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாரும் போய் தேட்டரில் போயிட்டு பாருங்கள். கரெக்டாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி அல்லு அர்ஜுனோட 42 பர்த்டே. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் அவருக்கு வந்து விஷ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ப்ளீஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சினிமா கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாசா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம் பண்ற, இதே மாதிரி பண்ற. சார் சார் உங்கள் பையன் வந்து இருங்க நான் வரேன், இருங்க.